நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் என் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக, ஒரு விரோதியாகத்தான் இருப்பான். மத கலவரத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ்கனி எம்பி இருப்பார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் எங்கு பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன். அன்றைக்கு அந்த இடத்துல மலையின் ஒரு பகுதியில் தர்கா கட்டுறீங்கன்னா, அன்றைக்கு இருந்த இந்துக்கள் பெருந்தன்மையாக சகிப்புத்தன்மையோடு, சரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் மதகுரு இறந்து போயிருக்கிறார், அதுக்காக ஒரு சமாதி கட்டாங்கன்னா கெட்டிக்கிட்டுமே அவங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நீங்க வந்து வம்பிழுக்கிறீங்களா? அது இந்துக்களுடைய பெருந்தன்மை தானே. அதை ஏன் நீங்க காயப்படுத்துறீங்க? அது எப்படி வக்ஃபா மாறிடும்? விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு, மத நல்லிணக்கத்தோடு, இந்துக்களோடு உறவுகளோடு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம வந்து அரேபிய நாட்டிலிருந்து வரல, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரல, நாம இந்த மண் மக்கள். என் தலைமுறையில 4-5 ஜெனரேஷனுக்கு முன்னால என் முப்பாட்டன் முருகனாகவோ கந்தனாகவோ இருந்திருக்கிறான். அதனால நான் அந்த வழிமுறையை மதிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அங்கு ஒரு தர்கா கட்டுவதற்கும் இஸ்லாமிய அடிப்படையில் வழிபாடு செய்வதற்கும் அங்குள்ள இந்துக்கள் அனுமதிச்சாங்க. இன்றைக்கு அந்த இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இந்த நவாஸ்கனி என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தா கூட நீ வந்து இவ்வளவு ஆணவத்தோட செஞ்சிருந்தா எங்களுக்கு மனசாரி இருக்கும். ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் உனக்கு வாக்களித்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு நபர், அங்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உணர்வுகள் புண்படுகிறது என்று இந்துக்களுடைய எழுச்சியோடு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே அங்கு போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன், அந்த கோவிலுக்கு அருக அந்த புனிதமிக்க மலையின் அடிவாரத்தில் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னா, இந்த மாதிரி ஆட்களை செருப்பை கழட்டி அடிச்சா என்ன தப்பு என்பது என்னுடைய கேள்வி. நிச்சயமாக நான் ஊடகத்தில் சொல்லுகிறேன், வழக்கு வந்தாலும் பரவாயில்லை, நான் நவாஸ்கனி எம்பியை எந்த இடத்தில் சந்தித்தாலும் செருப்பால் அடிப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் என் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒருவன் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானவனாக, ஒரு விரோதியாகத்தான் இருப்பான். மத கலவரத்தை ஊட்டக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆபத்தானவனாகத்தான் நவாஸ்கனி எம்பி இருப்பார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் எங்கு பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன். அது என்ன வேண்டுமானாலும் பண்ணட்டும். நான் கேட்கிறேங்க, ஒரு உண்மையான இஸ்லாமியன் திருக்குரானை பின்பற்றணுமா இல்லையா? திருக்குரான் என்ன சொல்லுகிறது? வலா துசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் பிற மதத்தினர் மதிக்கக்கூடிய கடவுள்களை ஏசக்கூடாது. பிற மதத்தினர் வணங்கக்கூடிய கடவுள்கள் உனக்கு கடவுளா இல்லாம இருக்கலாம். அவன் கடவுள் நம்புறான்ல, அவன் மதிக்கிறான்ல, அந்த கடவுளை நீ திட்டிராத, நீ பேசிராத, ஏசிராத. திருக்குரான் சொல்லக்கூடிய கட்டளை. அப்ப என் இந்து தொப்புள் கூடிய உறவுகள் அந்த மலையையும் முருகப்பெருமானையும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமா வேண்டுமென்றே போய் நீ பிரியாணி சாப்பிடுவன்னா நீ உண்மையான இஸ்லாமியனா? அப்போ முஸ்லீம் லீக் எதுக்கு பயன்படுதுன்னா, இஸ்லாமியன் என்ற பெயரில் எப்படி பாரத தேசத்தை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கினார்களோ, அப்படி மதத்தின் அடிப்படையில் ஆன்மீக பூமியான மதுரை மண்ணை பிளவுபடுத்தி அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இன்னொரு அயோத்தியாக திருப்பரங்குன்றம் உருவாகும் என்கிற நிலைக்கான முதல் படியை நவாஸ்கனி எடுத்து வைத்திருக்கிறார்.